அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை உம்மில் அன்பு கூறுகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் உம்மிடத்துல அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டபடி இந்த காலை வேளையில உம்முடைய பலத்தினால எங்களை நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 8வது அதிகாரம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. முந்தின அதிகாரத்துல பவுல் தன்னுடைய நிலைமைய சொல்றத பார்த்தோம். 2 மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில போராட்டம் ஏற்படுகிறத பார்த்தோம். நான் நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனால என்னால செய்ய முடியல. எனக்குள்ள வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்னைய இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமைய சொல்றத நம்ம பார்த்தோம். இப்ப அதற்கு ஒரு தீர்வு இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நம்ம மாம்ச சிந்தனைய மாம்சத்தின் கிரியைகளை மேற்கொள்றது அப்படின்றத இப்ப நம்ம கற்றுக்கொள்ள போறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். கிறிஸ்துவினால மீட்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா தண்டனை கிடையாது. யாருக்கு தண்டனை கிடையாது? மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது, ஆவியின்படி நடக்கணும். நம்மளோட மனசும் மாம்சம் விரும்புகிறத செய்யறவங்களா இருக்காம, சுயத்தை மையமா கொண்டு வாழாம, ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருடைய ஆளுகையின் கீழே அவர் சொல்கிறபடி நம்ம நடந்து வந்தோம்னா நமக்கு தண்டனை கிடையாது. இங்க எபேசியர்ல கிறிஸ்துவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தன்னோட வாழ்க்கை அனுபவத்துல இருந்து சொல்றாரு. எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினதை செய்து சுவாபத்தின்படி மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றார். மனசும் மாம்சத்தையும் விரும்புகிறபடி செய்தோம்னா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் நடக்கிறோம்னு அர்த்தம். நம்ம என்ன செய்யணும்னா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு விட்டு கொடுத்து அவர் சொல்றபடி நடந்தா நமக்கு தண்டனை கிடையாது. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. யார் என்னை விடுதலையாக்குவார் அப்படின்னு பவுல் கேட்டதுக்கு இங்க பதில் இருக்கு. பாவம் மரணம்ன்ற பிரமாணத்திலிருந்து எது நம்மளை விடுதலையாக்குதுன்னா கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்து நமக்கு அந்த பாவம் மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இந்த ஆவியின் பிரமாணம் தான் நமக்கு விடுதலை கொடுக்குது. அது எப்படி எனில் எப்படின்றத விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி நம்ம பாவம் மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுகிறோம்? மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு. மாம்சத்தினால நம்மளோட சுய பலத்தினால நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது. அது பலவீனமா இருக்கிற நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு. அந்த நியாயப்பிரமாணம் நம்மளை பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து விடுதலை செய்ய முடியாது.
அது எது சரி எது தப்பு அப்படின்றத நமக்கு சொல்லி கொடுக்குமே ஒழிய பாவத்துல இருந்து அது நம்மளை விடுதலை செய்யாது. அந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படி, பாவத்திலிருந்தோ மரணத்திலிருந்தோ விடுதலையாக்கும்படி தேவனே செய்யும்படி தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எல்லாரோட பாவத்தையும் அவர் மேல ஏற்றுக்கொண்டதுனால அவர் பாவ மாம்சத்தின் சாயலானார். தேவ சாயலை இழந்து பாவ மாம்சத்தின் சாயலை தன் மேல ஏற்றுக்கொண்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனைய அவர் தன் மேல பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவரே பாவமானார். பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி அந்த பாவத்தை போக்குறதுக்கு தன்னையே பலியா ஒப்பு கொடுத்தார். பாவ சாயலா மாறினாரு. பாவத்தை போக்கும் பலியாகவும் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்காக அவரை தேவன் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவருடைய சரீரத்துல பட்ட பாடுகள் மூலம் அந்த பாவத்துக்குரிய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையை தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். எதற்காக அவர் பலியானார், பாவத்தோடைய தண்டனை ஏற்றுக்கொண்டார்னா, மாம்சத்தின்படி நடக்காம, தங்களோட சொந்த விருப்பத்தின்படி நடக்காம, ஆவியானவர் சொல்றபடி நடக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்காக அப்படி செய்தார். பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நியாயப்பிரமாணத்தை கை கொள்றவன் அவைகளால பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் அவர் பட்ட சிலுவையில் பட்ட பாடுகளை, அவர் நமக்காக மரித்தார் என்பதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அந்த நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நிறைவேறும்படிக்கு அப்படி ஆனார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். தங்களோட விருப்பத்தின்படி தன்னோட மாம்சம் சொல்றபடி நடந்தோன்னா மாம்சத்துக்குரியவைகளை மட்டும்தான் அவங்க சிந்திக்கிறாங்க. அவங்க சிந்தனையில இருக்கிற காரியங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்களா இருக்கு. மாம்சத்துக்குரிய காரியங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 19வது வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாகிறது. அவைகள் விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு. அப்ப இதையே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சிந்தித்து கொண்டு இருக்கிறாங்க. மாம்சத்துக்குரியவைகளே சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். மத்தேயு 16வது அதிகாரம் 23வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில தம்முடைய சிலுவை மரணத்தை குறிச்சு சீசர்கள்ட்ட பேசினாரு. பேசிக்கிட்டு இருக்கப்ப பேதுரு சொல்றான், இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியா கூட்டிட்டு போய் பேசுறான். அப்படி பேசும்போது இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா தேவ திட்டம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணத்தின் மூலம் ரட்சிப்பை கொடுக்கறது தான் தேவனுடைய திட்டம். அதுக்கேத்த மாதிரி இவன் பேசாம மனுஷருக்கு ஏற்ற வண்ணமா நீ பேசுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப நம்மளும் கூட மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்காம ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவங்களா இருக்கணும். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி பரிசுத்த ஆவியானவருடைய
ஆளுகைக்கு உட்பட்டு நம்ம நடப்போமானால் ஆவிக்குரியவைகளை சிந்திப்போம். அப்ப ஆவிக்குரியவைகளை சிந்திச்சா நமக்குள்ள இருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. இப்ப மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்துக்குரியவைகளை நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது மரணத்தை கொண்டு வரும். தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிச்சிரும். ஆவிக்குரிய மரணத்தை நம்ம சந்திப்போம். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை நம்ம சந்திப்போம். ஆவியின் சிந்தனையோ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஆவிக்குரிய காரியங்களை நம்ம சிந்திக்கிறவர்களா இருந்தோம்னா அது நமக்கு ஜீவனை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். சமாதானம் உள்ளவர்களா நம்ம காணப்படுவோம். நமக்குள்ள இருந்து அந்த ஜீவன் வெளிப்படும். எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்ச சிந்தனை நம்ம கிட்ட இருந்தோம்னா அது தேவனுக்கு விரோதமான பகைய உண்டு பண்ணும். ஆண்டவருக்கு விரோதமா நம்ம செயல்படுறவங்களா இருப்போம். அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அந்த மாம்ச சிந்தனை இருந்துச்சுன்னா நம்மளால கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். மாம்ச சிந்தனை உடையவர்களா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருந்தோம்னா தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருந்தார். யோவான் சுவிசேஷத்துல 7வது அதிகாரத்துல 38-39 வசனத்துல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க உள்ளத்துல இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அது அவங்க பெறப்போற பரிசுத்த ஆவியை குறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்காரு. அவர் நமக்குள்ள வாசமாய் இருக்கிறார். அப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசமாய் இருந்தா நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்ம மாம்சத்துக்குட்பட்டவங்களாய் இருக்க மாட்டோம். நம்ம மனசும் மாம்சமும் விரும்புகிறத செய்ய மாட்டோம். ஆவிக்குட்பட்டவர்களாய் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆவிக்குரிய சிந்தனை உடையவர்களாய் காணப்படுவோம். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இங்க தேவனுடைய ஆவின்னு பார்த்தோம், இங்க கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே பரிசுத்த ஆவியானவரை குறிக்குது. அவர் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம அவருடையவர்களா இருக்க மாட்டோம். கிறிஸ்துவினுடையவர்களா இருக்க முடியாது. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் நம்ம அவருடையவர்களா இருப்போம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணினா நம்ம வாழ்க்கை மாறிடுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உள்ளான மாற்றத்தை ஏற்படுத்துறாரு. அந்த ஒருவன் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், நம்மளோட சரீரம் பாவத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? மரித்து போயிடுச்சு. பாவத்துக்கு மரித்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ரோமர் 6வது அதிகாரம் 7வது வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லியிருக்கு.
பாவம் செய்ய முடியாது. பாவத்துக்கு மரித்தவனாகி ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. ஆவி நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்கு நீதி கொடுக்கப்படுகிறது. அந்த நீதியின் நிமித்தம் நம்ம ஆவியில ஜீவன் உள்ளவர்களாய் இருக்கிறோம். மாம்சம் முழுவதுமா மரித்து ஆவியானது பலன் கொண்டு ஜீவன் உள்ளதாய் நமக்குள்ள காணப்படுகிறது. கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணும்போது நம்மளோட பாவம் மரித்ததா காணப்படுது, ஆவியானது ஜீவன் உள்ளதா காணப்படுது அப்படின்றத தியானிக்கிறோம். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, நம்ம மாம்சத்தின்படி நடவாம ஆவியின்படி நடந்தோம்னா தண்டனை கிடையாது. அந்த கிறிஸ்துவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் நம்மள பாவ மரணத்திலிருந்து விடுதலை செய்து, நியாயப்பிரமாணத்தினால எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவ பாவ மாம்சத்தின் சாயலாகவும் அந்த பாவத்தை போக்கும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தாரு. அவர் தண்டனைகளை, நமக்குரிய தண்டனைய சிலுவையில ஏற்றுக்கொண்டாரு. அந்த நம்ம மாம்சத்தின் படி நடவாம ஆவியின்படி நடந்தோம்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நீதிய நமக்கு கொடுக்கறாங்க. மாம்சத்தின்படி நடக்கிறவங்க மாம்சத்துக்குரியவைகளையே சிந்திக்கிறாங்க. அது கடைசியில மரணத்துல கொண்டு போய் விட்டுரும். அது தேவனுக்கு விரோதமான பகை, மாம்ச சிந்தனை. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆவியின்படி நடந்தோனா, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதலின்படி அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடந்தோனா நம்ம ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறவங்களா இருப்போம். அந்த ஆவியின் சிந்தனை நமக்கு ஜீவனை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் செய்தா நம்ம மாம்சத்துக்கு உட்பட்டவங்களா இருக்க மாட்டோம், ஆவிக்கு உட்பட்டவங்களா இருப்போம், கிறிஸ்துவின் உடையவர்களா காணப்படும். கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணா நம்மளுடைய சரீரம் பாவத்துக்கு மரித்து போயிரும். நம்மளுடைய ஆவி நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் காணப்படும் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராம ஆண்டவரே ஆவிக்குட்பட்டவர்களாய் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லி இருக்கிற ஆவிக்குரிய சிந்தனை மேலோங்கி காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளாய் வாசமாய் இருக்கிறீர். ஆண்டவரே, அதை எப்பொழுதும் உணர்ந்து ஆண்டவரே காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுயத்திற்கு நாங்கள் மரித்து பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கிருபை செய்யுங்க. எங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் உம்முடைய சத்தியத்தை அறிவிக்க கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மொக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.